எல்லா நாளுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இந்த மண்டே வந்தால் மட்டும் டைமே பத்த மாட்டுது. ஒரு சைடு வந்து எக்ஸாம்ஸ் ரெடி, இன்னொரு சைடு வந்து பசங்களுக்கு பிடிச்ச வெஜ் பிரியாணி தான். பட்டை கிராம்பு, அது கூடவே கொஞ்சம் பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துட்டு, இது கூடவே நல்ல பழமான 2 தக்காளி, கொஞ்சம் தயிர், கரம் மசாலா, பிரியாணி மசாலாலாம் சேர்த்துட்டு, நான் வந்து லெமன் சேர்க்கல இன்றைக்கி. அது கூடவே பச்சை பட்டாணி, மீல் மேக்கர், கொஞ்சம் கேரட் சேர்த்துட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ரைஸ் போட்டு தம் பண்ணி எடுத்துட்டா போதும். சூப்பராக இருக்கும். இறக்கும்போது மட்டும்தான் கீ சேர்ப்பேன். நான் எப்போவுமே பிரியாணி செய்யும்போது கீ அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இறக்குனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். சூப்பராக வந்துருந்துச்சு இன்றைக்கி வெஜ் பிரியாணி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கடகட குடுகுடுன்னு செய்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். சைட்லேயே இந்த மாவு அரைக்கிற வேலை. அதோடு என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னிக்கு இப்போ நான் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் தான் ஒரு 25 டேஸாக எடுத்துகிட்ருக்கேன். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கையோடு நம்ம செய்கிற எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸாக முடியும். சக்ஸஸாக முடியும் அப்படின்ற நெனைப்போட இதோ இந்த படிக்கட்டில் ஏறி போகிற மாதிரி நம்மளோட ஜேர்னியை ஹாப்பியாக தொடங்கணும்.